ஒரு காலத்தில் பசுமை நிறமான மரங்களும் ஒளி வீசும் ஆறுகளும் வண்ணமயமான பூக்களும் நிறைந்த ஒரு அழகிய காடில் மைலோ என்ற சிறிய குரங்கு வாழ்ந்தான். மைலோ மிகுந்த ஆர்வம் கொண்டவனும் சாகசங்கள் செய்யும் சிறுவனும் வாழைப்பழங்களை விரும்புபவனுமாக இருந்தான். அவனுக்கு நீளமான வால், பெரிய வட்டக்கண்கள் மற்றும் எப்போதும் சிரித்துக் கொண்டிருக்கும் முகம் ஒன்று இருந்தது. ஒரு பிரகாசமான காலை மைலோ மரத்திலிருந்து மரத்திற்கு சுதந்திரமாக குதித்துக் கொண்டே தனக்கு மிகவும் விருப்பமான உணவான வாழைப்பழங்களைத் தேடி சுற்றியாடினான். ஆனால் அவன் வீட்டு அருகிலிருக்கும் வாழைப்பழ மரத்தில் ஒரு பழமும் இல்லை என்பதை கவனித்தான். எல்லா வாழைப்பழங்களும் எங்கே என்று மைலோ அதிர்ச்சியுடன் கூவினான். நேற்றுதான் இங்கிருந்தனே என்றான். அவன் குழப்பத்தில் இருக்கும்போது அவன் வாழைப்பழத் தோல்கள் காட்டுக்குள் செல்லும் வழியில் இருப்பதை அவன் கவனித்தான். ஆஹா, இது ஒரு மர்மம் போலிருக்கிறது. யாரோ என் வாழைப்பழங்களை திருடியிருக்கிறார்கள், கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி அவன் தனது வழியைத் தொடர்ந்தான். அவன் வழியில் மெதுவாக புல்லை மென்று கொண்டிருந்த டீனா என்ற ஆமையைக் கண்டான். மைலோ, எங்க போற என்று டீனா கேட்டாள். டீனா, என் வாழைப்பழங்களை யாரோ எடுத்துக்கிட்டங்க, நான் யாரென்று கண்டுபிடிக்கப் போறேன் என்று மைலோ உறுதியாகச் சொன்னான். சரி, வாழ்த்துகள் மைலோ என டீனா மெதுவாக கூறினான். மைலோ தனது பயணத்தை பின்தொடர்ந்தான். கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு ஓடையின் அருகே இலைகளை மென்று கொண்டிருந்த டேன்னி என்ற மானை அவன் பார்த்தான். டேன்னி, யாராவது வாழைப்பழங்களை எடுத்ததைக் கண்டாயா என்று மைலோ கேட்டான். இல்ல மைலோ, நான் எதுவும் பார்க்கலை, ஆனால் ஒரு பெரிய நிழல் தெரிகிறது. ஒருவேளை அது காரணமாக இருக்கலாம் என்றான் டேன்னி. அது சரி, நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி மைலோ விரைவாக அங்குச் சென்றான். அவன் ஒரு வெளிச்சமான இடத்தை அடைந்தான். அங்கு ஒரு பெரிய கொரில்லா வாழைப்பழங்களின் மேல் அமர்ந்திருந்தது. கொஞ்சம் குற்ற உணர்வுடன், வாழைப்பழங்களை நீயா எடுத்தாய் என்று மைலோ கேட்டான். அதற்கு கொரில்லா சிரித்தபடி கூறினான், நான் எடுத்தேன் என்று சொல்ல முடியாது. எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. பழங்கள பார்த்ததும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்ததும் குற்ற உணர்வாக இருக்கிறது. மைலோ சற்றே யோசித்தான். சரி, வாழைப்பழங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாமே, பகிர்ந்தா சந்தோஷம் அதிகமாகும் என்றான். அந்த நாள் மாலை மைலோ, கொரில்லா மற்றும் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடினார்கள். வாழைப்பழ விருந்து நடந்தது. டீனா, டேன்னி மற்றும் மற்ற விலங்குகளும் கலந்து கொண்டனர். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் உணவு பகிர்ந்தனர். அதன்பின் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் ஒன்று தீர்மானித்தார்கள். பகிர்ந்தால் சந்தோஷம், அனுமதியின்றி எதையும் எடுக்கக்கூடாது என்று தீர்மானித்தார்கள். மைலோ ரொம்ப சந்தோஷமாயிருந்தான். காரணம், வாழைப்பழங்களை மீட்டதற்காக மட்டுமல்ல, அனைத்து விலங்குகளையும் ஒன்றிணைத்ததற்காக. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, பகிர்வது பரிவு, மற்றவருடைய பொருளை எடுக்கும் முன் அனுமதி கேட்பது மரியாதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.